ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிஹரன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம அதில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்போ பார்க்குறது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் பேட்டர்ன் பப்ளிக் கொஸ்டின் என்ன இருக்கோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ பார்ட் 7 ஒவ்வொரு பார்ட் 6 வரைக்கும் ஒன்னோட இதில் போட்டிருக்கேன் நான். பார்ட் 7லேருந்து 2 மார்க் அதில் ஆரம்பிக்குது அப்ரிசியேஷன் கொஸ்டின். அப்ரிசியேஷன் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எத்தனை மார்க்கு அப்படின்னு விஷயத்த நான் அதில் சைடில் காட்டுறேன். 4 2s are 8 மொத்தம் அதில் வந்து 21லேருந்து ஆரம்பித்து 25 வரைக்கும் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீ 4 தான் அதில் எழுதணும். ஏ செட் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் இன் ஆன்சர் ஃபாலோயிங் எனி 4 மொத்தம் அதில் 6 கொடுத்துருப்பாங்க. அதில் 25 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், சாய்ஸ் இருக்கும். அதை 4 மட்டும் நீ அதில் எழுதணும். அதுக்கு ஒன்று புரியணுங்கிற தண்ணி அதில் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு போயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் அதில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காசில் போயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இப்போ நான் சும்மா லைட்டாக ஒரு சேஃபாக சொல்லிடுறேன். அவர் கேட்ஸ் வெரி ஸ்ட்ராங், இந்த போயத்து லைன் இது. அவர் வால்ஸ் வேறு திக்கு, கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப தனிமனம் இருக்குது. ஸோ ஸ்மூத்து அண்ட் ஹை, ரொம்ப மென்மையாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது. ஸோ நோ ஒன் குட் வின், யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்க. அப்போ கொஸ்டின் என்ன இருக்குது, ஹவு சேஃப் வாஸ் த காசில், அந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்ல அந்த கேட்டு வாஸ் அ சேஃப் த காசில், காசில்னாக்கா கோட்டைன்னு அர்த்தம். அப்போ அந்த கேட் எப்படி இருக்கு, அந்த கேட் ஆஃப் காசில் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்டு வால்ஸ் வேர் காசில் வேர் ரொம்ப வெரி திக் அப்படின்னு. அப்போ கேட்டினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த வால் ரொம்ப திக்காக இருக்குது, அதுலேயே ஆன்சர் இருக்குது அதில். அண்ட் சும்புத்தனை ஹை அப்படின்னு அர்த்தம் அதில் கொடுத்தாங்க. ஸோ வாட் வாஸ் த ஃபோம் பிலீவ் த சோல்ஜர்ஸோட நம்பிக்கை என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபோம் அசைக்க முடியாத நம்பிக்கை, பிலீவ் த சோல்ஜர் அங்கே உள்ள காவலர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. என்னது, நன் ஆஃப் எர்த் குட் வின், யார் பூமியில் யார் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் வந்து. த ஜெயண்ட் வியர் த ஸ்கார்ஃப் அந்த ஃப்ளவர் ஆர் ஹேங் த கிரிம்சன் கிளஸ்டர் அந்த பாக் அண்ட் அமங் தம். இந்த போய் எதில் உள்ளதுனாக்கா கேஷுனாட்டியில் உள்ளது. இந்த ஜெயண்ட் அப்படின்னாக்கா அந்த மரம்னு அதில் சொல்லுவோம். வியர் த ஸ்கார்ஃப் மேலே வந்து மப்ளர் மாதிரி அந்த இடத்துல மோட்ருக்கு. அந்த ஃப்ளவர் ஆர் ஹேங் அங்கே உள்ள பூக்கள்லாம் தொங்குது. இந்த கிரீம்ஸ் கிளஸ்டர் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த பாக் அம்மங் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி அதில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஹூ இஸ் த ஜெயிண்ட் ஹியர், ஹியர் யாருங்க இதில் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா இந்த கேஷுனாட்டி அந்த சவுக்கு மரம் தான். ஜெயின்னாக்கா ஒரு பேயின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பெரிய அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒய் இஸ் த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல், ஏன் அந்த வந்து மேலே வந்து இந்த ஸ்கார்ஃப்னாக்கா மேலே இந்த பூக்கள் தான் அந்த இடத்துல வந்து ஸ்கார்ஃப்னு சொல்கிறோம், ஏன் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கார்ஃப் இஸ் கலர் பிகாஸ் த பிரைட் ரெட் ஃப்ளவர், அந்த என்ன கலரில் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா வெளுத்து போய் சிவப்பு நிற கலரில் இருக்குது. அண்ட் ப்ளூம் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ கேஷுனாட்டி, எங்கேருந்துனாக்கா அந்த கிளைகள்லேருந்து அதில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23, அந்த வின்னிங் ஸ்கூல் பை த his stature and shining morning face scribbled like a snail unwilling go to the school அப்படின்னு சொல்லுங்க. அதில் வந்து கொஸ்டின் 3வது பாருங்களேன், ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுங்க. இதில் வந்து 4-5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதில் நான் ஒன்று மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியில் கட் ஆகாமல் அதில் இருந்துருக்கு பாருங்களேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டேஜ், என்ன ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஸ்டேஜ் ஆஃப் பாய்ஸ் கோ டு த ஸ்கூல் இஸ் பேக், என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்கானுக்கா, அந்த சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம் அதில் கொடுத்துருக்கு. அது எதுக்கு இந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன்னாக்கா, அதாவது அப்ரிசியேஷன் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எடுத்து எழுதணும். எத்தனை மொத்தம் 4 தான் இருக்குல்ல, எடுத்து எழுதணும். ஒன்றுக்கும் 4 எழுதுனாக்கா 4 2s are 8 இல்லையா, அதுமாரி அதில் ஹவு டேஸ் த பாய் கோ டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு எப்படி போகிறான் அப்படின்னு. பாய் ஸ்கூல் வித் பேகு unwillingly he moves towards the school and slowly and snail. ஸோ அவனுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அதில் போயிட்டுருக்கான், அன்வில்லிங்னா விருப்பம் இல்லாமல் போயிட்டுருக்கான். அப்படி நகரான் பாருங்களேன் ஸ்கூலுக்கு போகும்போது. ஸ்லோலி ஆஸ் அ ஸ்னைல், நத்தை எப்படி நகர்ந்து போகுமோ அதுமாரி போயிட்டுருக்கான். அது ஸோ விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹாஸ் பின் எம்ப்ளாய்டு த செகண்ட் லைனில், செகண்ட் லைனில் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா சிம்லி லைக்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அதில் சிம்லி இஸ் எம்ப்ளாய்டு த செகண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பாருங்களேன், yet all experience is an arc where thou glimpse to an untravelled world whose margin furred forever when I move அப்படின்னு அர்த்தம். இது எந்த பாடத்தில் உள்ளது, எந்த போயத்தில் உள்ளதுனாக்கா யுலிசஸில் உள்ளது.
அப்ப யுலியஸ் மன்னன் என்ன பண்ணுவானாக்கா, அவன் வந்து எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுவான். எல்லாம் ரிட்டயர்ட் ஆகி வந்த பிறகு. அந்த மாரி கதையில உள்ளது. ஃபுல்லும் படிச்சா தான் அது கரெக்ட்டா ஞாபகத்துக்கு வரும். வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டூ? என்ன ஒரு அனுபவத்த இங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு அப்டின்னா, த எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டூ த ஆர்ச். ஆர்க்னாக்கா வளைவுன்னு நம்ம அத சொல்றோம். விச் ஒன் கேன் சி அன்னோன் வேர்ல்டு. ஒரு பார்க்காத ஒரு உலகத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்டின்னு சொல்றான் அதுல. இதான் அதுல கதை. ஹவ் டூ த லைன்ஸ் கன்வே. எப்படி இந்த லைன் வந்து உனக்கு எடுத்து சொல்லுது? என்ன சொல்லுது? தட் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எண்ட்லெஸ். இந்த அனுபவம் வந்து ஒரு முடிவே இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. அப்ப இது என்ன பண்ணணும்? இந்த இதுல ஃபுல்லும் இதுல ஆன்சர் இருக்கு. வென் வி சீ த்ரூ த ஆர்க். நம்ம ஃபுல்லும் பார்க்கும்போது ஆர்க்னா ஒரு வளைவு. இந்த எண்ட் ஃபேடட். ஃபேடட்னாக்கா சாப்பிடுதல், பசி அப்படின்னு தலையில அப்படி சொல்லுவோம். அவே த இமிடியேட்லி நியூ சைட் ஆஃப் எமர்ஜென்சி. அது புதிதாக உடனடியாக கிளம்ப வேண்டியிருந்தது. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ எண்ட்லெஸ். அந்த மாரி அனுபவம் வந்து தான் முடிவு இல்லாம இடத்துல இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அடுத்து லைஃப் இஸ் ஹார்டு. பி ஸ்டில், பி ராக் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன எதுலேருந்து இந்த போயம் வருது? முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாதர் டூ ஹிஸ் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பா வந்து என்ன பண்றாரு? தன் மகனுக்கு வந்து அறிவுரை வழங்குறாரு. இதுதான் அதுல கதை இது. ஸோ ஹவ் ஷுட் ஆன் ஃபேஸ் த லைஃப். எப்படி வந்து எதிர்க்கணும் வாழ்க்கைய? ஃபேஸ்னாக்கா அந்த முகம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, ஒன் ஷுட் ஃபேஸ் த லைஃப் லைக் அ ராக் அண்ட் ஸ்டீல். ராக்னா என்ன? பாறை மாரி இருக்கணும். இரும்பு மாரி என்ன பண்ணணும்? எதிர்கொள்ள வேணும் வாழ்க்கைய அப்படின்னு அதுல சொல்றாரு. அடுத்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எபோவ் த லைன்ங்கிறாங்க. என்ன குடுத்துருக்கு? லைஃப் இஸ் எஸ் ஹார்டு, பி ஸ்டீல், பி எ ராக் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுது? மெட்டஃபர் உருவகத்த குடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும்? ஹார்டா இருக்கணும், இரும்பா இருக்கணும், பாறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இடத்துல மெட்டஃபர். மெட்டஃபர்னாக்கா உருவகம். எத சொல்லியிருக்கு? பாறை அப்படின்னு. உருவகம் மெட்டஃபர்னாக்கா உயிரில்லாத பொருள உயிரோட எடுத்து காட்டுறதுக்கு பதிலா அந்த இடத்துல மெட்டஃபர் அப்படின்னு அர்த்தம் அதுல சொல்றாங்க அதுல. ஸோ அடுத்து பாருங்களேன். எ ஃபிலிம் மதர்ஸ் ஈகிள் ஐ வென் ஹர் பரிஷ்டு ஈகிளட் பிரீத் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லணும்னாக்கா, இந்த இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். 6லேருந்து 6 போயத்துலேருந்து 6 வந்துரும். இந்த இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஹூ இஸ் கம்பேர் த மதர் ஈகிள் அபோவ் த லயன். இந்த இடத்துல மதர் யாரு அப்படின்னு கேட்குறான். யார கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நெப்போலியன். நெப்போலியன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் நாட்ட வந்து ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வந்து அந்த இடத்துல சொல்லணும். அதான் அந்த இடத்துல வந்து அவன் ஈகிள்னாக்கா பருந்து போல அந்த இடத்துல வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான். இந்த வந்து மதர் ஈகிள் அப்படின்னு அதில சொல்லியிருக்காங்க இப்போதான். ஸோ எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன்ஸ். என்ன கம்பேரிசன்னாக்கா 2த்தையும் எடுத்து அதில சொல்லுது. ஆன் சீயிங் ஹிஸ் பாடி சோல்ஜர் ஃபேட்டலி வூண்டட். இந்த இடத்துல என்ன கதை? வென் ஹி இஸ் பரீட் ஈகிள் பிரீத். அவன் பார்க்குறான். அவன் கண்கள் வந்து அதாவது பருந்து வந்து தன்னோட குழந்தைகள எப்படி அணைச்சு வச்சுக்குமோ, அதுபோல அந்த இடத்துல இது பண்ணும். அப்படின்னு சொல்லி அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணான். அவன் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, அந்த பையன் யாரு? அந்த சோல்ஜர ஃபேட்டலி வூண்டட். ரொம்ப காயப்பட்டு அந்த இடத்துல வந்திருக்கான். ஹி கில்டரிங் ஐஸ். அவனுடைய கண்கள் பூரா அப்படியே லைட்டா பளபளப்பா இருந்துச்சு. எப்படி? ஐஸ் ஆஃப் நெப்போலியன் இமிடியேட்டா பார்க்குற மாரி சாஃப்டன் அமைதியாக ஆஸ் இஃப் மதர் ஈகிள் டூ லைக் மதர்ஸ் ஈகிள் லுக்டு மிசரபிள். எப்படி வந்து ஒரு மதர் ஈகிள் வந்து தன் குழந்தைய வந்து அதாவது பருந்து வந்து தன்னுடைய பிள்ளைங்கள என்னைக்கு விட்டு கொடுக்காதோ, ஸோ அது மாரி அவனுடைய பார்வை அந்த இடத்துல இருந்துச்சு. சீயிங் பரீஜ்டு அண்ட் ஈக்லெட் அப்படின்னு அர்த்தம் சொல்றான் அதுல. அவனுடைய கண்கள் வந்து விட்டு கொடுக்காத அளவுக்கு அப்படி இருந்தான் அப்படின்னு அதில சொல்றாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. இந்த வீடியோ எதுக்கு நான் குடுத்தேன்னாக்கா, அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுத்தேன். ஓ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.